ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது நேற்று நைட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிற வீடியோ தாங்க. நேற்று நைட்டு வீடியோவை இன்றைக்கி போடாட்டா என்ன அப்படின்னு யோசிப்பீங்க. ஏன்னா நான் நேற்று நைட்டு போட வேண்டியது என்னென்னா எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் வேறு நான் இட்லியெல்லாம் அவிச்சிட்டு, அதுவும் என்ன இட்லின்னு பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் இந்த குட்டீஸ்க்கு உள்ளே போகுதா. அதனால் இன்றைக்கி கேரட் இட்லி மேலெலாம் கேரட்டை தூவி விட்டுட்டு அது ஒரு கேரட் இட்லி. ஆனால் நார்மலாக என் பொண்ணுக்கு கேரட்டை பார்த்தாலே பிடிக்காது, ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் நேற்று சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. ஆனால் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நேற்று இதை வேற பார்த்த உடனே நம்மளால் சும்மாவே இருக்க முடியலை. ஒரு 3 இட்லியை உள்ளே தள்ளிட்டு நான் வீடியோ எடிட் பண்ணேன்னா தூக்கம் வந்துட்டு. ஏன்னா நான் தூக்கம் வந்தாக்கில் நான் சில டைம் என்னென்னா வீடியோ எடிட் பண்ணுவேன். அப்போது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, தூக்கத்திலே உளறிலாம் கொட்டுவேன். அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவ்வளோதான், உங்களுக்கு அது காமெடி வீடியோவாக மாறிடும். அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, ரொம்ப என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதனால் போய் தூங்கிட்டேன். அதனால் இன்றைக்கி எடிட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நேற்று கேரட் இட்லி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னியை நாங்கள் முதல் முறையாக தாளித்து போட்டுட்டோம். ஏன்னா நார்மலாக நம்ம தாளிக்காத சட்னி தான் வைப்போம். இன்றைக்கி கண்டிப்பாக தாளிக்கணும்னு தாளித்து, அதில் பொட்டுக்கடலை இல்லை, அதனால் பொட்டுக்கடலை மாவு இருந்தது, அதையும் போட்டு சூப்பராக தாளித்து விட்டால் என் பொண்ணுக்கெலாம் அவ்வளோ பிடிச்சிருந்தது. அம்மா சூப்பராக இருக்குது, இதே மாதிரி சட்னி வைங்க அப்படின்னா. என்ன ரகசியம்னா அது தாளித்து போட்டது தான். அது அப்படி சூப்பராக நைட்டு டின்னரை முடித்தோம்.